அதிகாரம் 6. பெண்களுக்குள் பேரழகியே, உன் காதலர் எங்கே போனார்? உன் காதலர் எப்பக்கம் திரும்பினார்? உன்னோடு சேர்ந்து நாங்களும் அவரை தேடுவோம். என் காதலர் தம் தோட்டத்திற்கும் நறுமண நாற்றங்கால்களுக்கும் போனார். தோட்டங்களில் மேயவும் லீலி மலர்களை கொய்யவும் சென்றுள்ளார். நான் என் காதலர்க்குரியவள், என் காதலர் எனக்குரியவர். லீலிகளின் நடுவில் அவர் மேய்கின்றார். பாடல் 18. தலைவன் கூற்று. என் அன்பே, நீ திர்சாவைப் போல் அழகுள்ளவள், எருசலேமைப் போல் எழில் நிறைந்தவள். போரணி போல் வியப்பார்வம் ஊட்டுகின்றாய். என்னிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள், அவை என்னை மயக்குகின்றன. கிளையாதின் மலைச்சரிவில் இறங்கி வரும் வெள்ளாட்டு மந்தை போன்றது உன் கூந்தல். உன் பற்களோ குளித்து கரையேறும் பெண் ஆடுகளின் மந்தை போல்வன. அவை யாவும் இரட்டை குட்டி ஈன்றவை. அவற்றுள் ஒன்றேனும் மலடு இல்லை. முகத்திரையின் பின்னிருக்கும் உன் கன்னங்கள் பிளந்த மாதுளம் பழம் போன்றவை. பாடல் 19. தலைவன் கூற்று. அரசியர் 60 பேர், வைப்பாட்டியர் 80 பேர், இளம்பெண்டேர் எண்ணிறந்தோர். என் வெண்புறா அழகின் வடிவம், அவள் ஒருத்தியே. அவள் தாய்க்கும் அவள் ஒருத்தியே. அவளை பெற்ற அன்னைக்கு அவள் அருமையானவள். மங்கையர் அவளை கண்டனர், வாழ்த்தினர். அரசியரும் வைப்பாட்டியரும் அவளை புகழ்ந்தனர். யார் இவள்? வைகரை போல் தோற்றம், திங்கள் போல் அழகு, ஞாயிறு போல் ஒளி, போரணி போல் வியப்பார்வம். யார் இவள்? பாடல் 20. தலைவன் கூற்று. வாதுமை சோலைக்குள் சென்றேன், பள்ளத்தாக்கில் துளிர்த்தவற்றை பார்க்க போனேன். திராட்சை பூத்துவிட்டதா என்றும் மாதுளைகள் மலர்ந்தனவா என்றும் காணச் சென்றேன். என்னவென்றே எனக்கு தெரியவில்லை. மகிழ்ச்சியில் மயங்கினேன். என் இளவரசருடன் தேரில் செல்வது போல் நான் உணர்ந்தேன். பாடல் 21. கண்டோர் கூற்று. உரையாடல். திரும்பி வா, திரும்பி வா, சூலாமியவளே, திரும்பி வா, திரும்பி வா. நாங்கள் உன்னை பார்க்க வேண்டும். 2 பாசறைகள் நடுவில் ஆடுபவளை பார்ப்பது போல் சூலாமியலை நீங்கள் ஏன் நோக்க வேண்டும்?